உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் வருகிறார். 5ஆம் இடம் என்பது என்னென்னா யோகஸ்தானம். பிருந்தா எப்பயுமே நம்ம சொல்லுவோம், இந்த யோகம் இருக்கா, திருமண யோகம் இருக்கா, புத்திர யோகம் இருக்கா போன்ற யோகங்கள் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களை தான் நம்ம யோகங்கள்னு சொல்கிறோம். இந்த யோகங்கள்ங்கிற இடத்துல குரு பகவான் வரும் பொழுது, 5ஆம் இடத்திலே வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா யோகங்கள் அதிகமாக கிடைக்கிறது. இவர் 1-10 குடையவராக இருக்கிறார் குரு. இவர் 5ஆம் இடத்திலிருந்து யோகத்தை தரும்போது தொழிலில் நம்பர் 1 ஆகிறார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், பால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதில் நம்பர் 1 ஆக்குவார். நான் தான் நம்பர் 1 என்று ஆக்குவார். நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பார். அது மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக, நீங்கள் தான் நம்பர் 1 ஆவீங்க. குரு பகவான் தான் அந்த அருளை தருவார். 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு என்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் அப்படிங்கும் போது அப்போது நீர் சம்பந்தப்பட்ட சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகிரகங்கள் கிடைக்கிறது. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது சகல காரிய சித்திகள் எல்லாம் ஏற்படுகிறது. எதை தொட்டாலும் வெற்றி. மீனராசிக்காரர்கள் சும்மாவே வெற்றி போன்றவை ஏற்படுகிறது. 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார். மீனராசிக்காரர்கள் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதில் வெற்றி பெறுகின்ற விஷயங்கள். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தருகிறார். ஏதாவது சில பேர் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் லாட்ரிலாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் மாதிரிலாம் கிடைக்கும். 300 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் சார் இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு போகுது போன்ற விஷயங்கள் எல்லாமே டபுள் ஆகக்கூடிய ட்ரிபிள் ஆகக்கூடிய நேரங்கள் இந்த குரு பகவான் 5-9 பார்ப்பது. 5ல் வந்ததே ஒரு சிறப்பு. குரு பகவான் தன் வாழ்க்கையில் தரக்கூடிய மிக உயர்ந்த பிளஸ்ஸிங்கே 5ஆம் இடத்தில் வருவது தான். அவருக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பது தான். அடுத்து 11ஐ பார்க்கிறார். 11ஆம் இடம் உங்களுக்கு அடுத்து உடம்பை பார்க்குறார். முக்கியமாக இந்த உடம்பில் ஜென்ம சனி இருக்கார், தான் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதை குரு பார்த்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ கும்பத்துக்கு பாத சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி, மேசத்துக்கு 7.5 சனி. மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனியை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜென்ம சனி கிளியர் ஆகிடுறார், நார்மல் சனியாக மாறிடுறார். உங்களை பாடாப்படுத்த வந்த சனி அவர் என்ன பண்ணுறாரு, ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகிடுறார். ஓகே, இனிமேல் உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்டா போடா அப்படின்னு ப்ளஸ் பண்ணிடுறாரு. அப்போது இந்த ஜென்ம சனியிடந்து விடுதலை. இந்த பக்கம் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் உச்சம். அப்போது தொழிலில் நம்பர் 1 ஆகுறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிது. முக்கியமாக நிறைய பண வரவு தருகிற 9ங்கிற அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது. எப்படி சித்து பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறனால மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமான கேள்வி, அதுலேருந்து விடுதலை கிடைக்குமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியுமா அப்படின்றது தான். அவர்களுக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? முதல்ல நிச்சயம் 200%. ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கும்போதே இந்த ஜென்ம சனியுடைய பீடிப்புகள் குறைவதால் சனியினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் என்பது சரியாகும். முக்கியமான விஷயமே என்னென்னா, வாழ்க்கையில் 3 இடங்கள் ரொம்ப முக்கியம். என்னது? யோகம், லாபம், அதிர்ஷ்டம். இது 3 தான். ஜோதிட சாஸ்திரத்தில் இது 3 தான் பிரதானமாக சொல்ல போகிறோம். யோகத்தில் குரு வந்துட்டார், அதிர்ஷ்டத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். ஆட்டோமேட்டிக்காக சரியாக போச்சு. அப்போது இந்த சனியே ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சா கூட அவருக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது, அவரால் எந்த ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஆனாலும் உடல் ரீதியாக இப்போ இந்த குரு பகவான் சனியை பார்த்தாலுமே ஜென்ம சனிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. உடல் ரீதியாக
ஏதேனும் தீய பழக்கங்களுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடிய அம்சங்கள் என்பது உண்டு. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏதாவது ஒரு பழக்கம், சார் நான் டெய்லி வந்து என்னால் வந்து இதை ஒரு விஷயத்தை விட முடியல, என்னால் புகைப்பிடிக்கிறது மட்டும் நிறுத்த முடியல, என்னால் வந்து இந்த ஒரு பழக்கத்தை விட முடியல போன்ற விஷயங்கள் உங்களை அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி நிலைமை ஏறும். கண்டிப்பா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கா இந்த காலகட்டம்? ஏன்னா 5ஆம் இடம் என்பது சொத்து. அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நிச்சயம் சொத்து, அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னா 5னா சந்திரன், சந்திரன்னா அம்மா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான 200% வாய்ப்புகள் என்பது வரும். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். இந்த குரு பெயர்ச்சி நடப்பதே உங்களுக்காக தான். குரு தன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் தருகிறார். வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். என்ன சேனலை திருப்பங்க குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் வந்து குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா வந்து சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ ரெண்டு கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வந்து வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட்டானா எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட்டானா ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன் எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கல யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறார். இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கு வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.